கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். கடந்த பல வாரங்களாக தேவனுடைய விசுவாசம் என்கிற தலைப்பிலே போதித்து வந்தோம். விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு ஒரு புதிய போதனையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். இன்றையிலிருந்து ஒரு புது சீரீஸ் ஆஃப் டீச்சிங் நாம் ஆரம்பிக்கிறோம். இதற்கு டைட்டில் ஹூ வி ஆர் அண்ட் வாட் வி ஹேவ். நாம் யார், நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து இன்னையிலிருந்து பல வாரங்களுக்கு நான் போதிக்க இருக்கிறேன். ஆகவே எல்லாரும் எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அங்கே தான் ஆரம்பிக்க போகிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற மாபெரும் பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது, அவர்கள் யார், அவர்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள். பவுலப்போஸ்தலன் இங்கே ஜெபிக்கிறார். விசுவாசிகளுக்காக அநேக இடங்களுக்கு சென்று கிறிஸ்துவை பிரசங்கித்து சபைகளை ஆரம்பித்து ஜனங்களை நடத்துகிற ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அதில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு லெசன் இருக்குது. நாம் எப்படி ஜெபிக்க வேணும்னு. எதையோ அங்கே கேட்ட ஜெபம் இங்கே கேட்ட ஜெபம்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அவர் எப்படி ஜெபிக்கிறார்னு கொஞ்சம் கவனிக்கணும். ஏனென்றால் ஒரு பெரிய தேவ மனுஷன். அவர் மூலமாக பெரிய காரியங்களை நாம் வெளிப்பாடுகளை இந்த வேதவசனத்திலே பெற்றிருக்கிறோம். அவர் எப்படி ஜெபிக்கிறார்னு பார்த்தா சில காரியங்கள் நமக்கு உடனடியாக விளங்குகிறது. இவ்வளவு பேரை சந்திச்சிருக்கிறார், இத்தனை ஊர்களுக்கு போயிருக்கிறார், எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்திருக்கிறார். எல்லாரும் பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனா அவர் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஜெபம் பண்ண மாதிரி தெரியல. அவர் என்ன ஜெபிக்கிறாரு? இவர்கள் பிதாவானவரை அறிந்து கொள்ளும்படியாக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர்களுக்கு தந்தருள வேண்டும். அதாவது கடவுள் யார் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி இவர்களுக்கு உண்டாக வேணும். அதை பற்றி ஒரு அறியாமை இருக்குது ஜனங்க மத்தியில. கடவுள் யாருன்னு தெரியல. எப்படிப்பட்டவர், தேவ அன்பு நமக்கு எண்ணத்தை கொடுத்திருக்கிறது என்பதை ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுளே அந்த அறிவை தரணும். மனுஷனா தேடி கடவுளை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவத்தில் அது ஒரு முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். மனுஷன் தேடுறதுனால சத்தியத்தை கண்டுபிடிச்சிட முடியாது. மனுஷன் முயற்சி எடுக்கிறதுனால சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ரெவலேஷன். அது ஒரு வெளிப்பாடாக கடவுள் நமக்கு கொடுக்க வேணும். கடவுள் நமக்கு கொடுத்தாதான் நமக்கு அது புரியும். எத்தனை பேருக்கு அது புரியுது? இப்போ நம்ம தேடி இதை கண்டுபிடிச்சிருந்தா நம்மளாம் எப்போ கண்டுபிடிச்சிருப்போமே. இயேசுவை தேவன் உலகத்துக்கு அனுப்பும்போது ஏன் இவ்வளவு ஆண்டுகளா காத்திருந்து வெறும் 2000 வருஷத்துக்கு முன்னால் அனுப்பிச்சாரு? ஆதாம் விழுந்து போன உடனே அனுப்பிச்சிருக்கலாமே, அல்லது ஆபிரகாமின் காலத்தில் அனுப்பிச்சிருக்கலாம், ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் காலத்தில் அனுப்பிச்சிருக்கலாம், மோசேயின் காலத்தில் அனுப்பிச்சிருக்கலாம். இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து வெறும் 2000 ஆண்டுகள் முன்னால தான் அனுப்பிச்சாரு. ஏன் அவ்வளவு டிலே? ஏன் அவ்வளவு தாமதம்? ஏன் அவ்வளவு நாள் அனுப்பல? ஏன் அனுப்பலன்னா, அனுப்பிச்சிருந்தா கொஞ்சம் முன்னாடியே அனுப்பிச்சிருந்தா ஜனங்க என்ன சொல்லியிருப்பாங்க? எதுக்குங்க வேஸ்டா அனுப்பிச்சிங்க, நாங்களே தேடி எல்லாம் பதில் கண்டுபிடிச்சிருப்போமே, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்களே இதெல்லாம் நல்லா பண்ணிருப்போமே இருப்பாங்க. அதனாலதான் நீ நல்லா ட்ரை பண்ணுன்னு முதல்ல விட்டுட்டாரு இவங்களை. எல்லா தத்துவ ஞானிகள் அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் போன்றவர்களெல்லாம் வாழ்ந்து அவர்களெல்லாம் போதிச்சு கடவுளை பற்றிய ஞானத்தை அறியும்படியாக எல்லாம் தேடி அலசி பார்த்து எல்லாம் நோண்டி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்னும் நடக்கல. உலகத்தின் மாபெரும் மேதைகள், மாபெரும் தத்துவ ஞானிகள்லாம் பிறந்து வாழ்ந்து விரக்தியில மரித்து போன பிறகு இயேசு வர்றாரு. வேணும்னு அப்படி அனுப்புறாரு. ஏன்னா இவர் தான் பதில். நீங்கள்லாம் பதில கண்டுபிடிக்கல, சாக்ரட்டிஸ் கண்டுபிடிக்கல,
பிளேட்டோ கண்டுபிடிக்கல, அரிஸ்டாட்டில் கண்டுபிடிக்கல, தத்துவ மேதைகள் ஞானிகள் கண்டுபிடிக்கல. தேவன் பதில வைத்திருக்கிறார். இந்த பதிலை 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசுவின் வடிவிலே இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். ஏன்னு சொன்னா எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்றார். உங்களுக்கு முதல்ல என்ன விளங்கணும்? நீங்க பண்ணி பார்த்து நீங்க அதை அடைய போறதில்லை. நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்தி காண்பித்தால் தான் நீங்கள் என்னை புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு கிறிஸ்தவ போதனையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Unless God reveals, God cannot be known. Unless God reveals himself. தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டால் தேவனை மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. மனிதன் தேடுறதுனால கண்டுபிடிக்க முடியாது. கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கருணையோடு அவனிடத்தில் வந்து அவர் இரக்கம் காட்டி நான் உனக்கு என்ன காண்பிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி காண்பித்தாரானால் தான் இவன் புரிந்து கொள்ள முடியும். ஒழிய இல்லைன்னா புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவேதான் இது வித்தியாசமான ஒரு காரியம். வெளிப்பாடு தேவை. பவுலப்போஸ்தலன் ஜெபிக்கிறாரு, இந்த பிதாவை அறிந்து கொள்ளும்படியாக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை இவர்களுக்கு தர வேண்டும் ஜெபிக்கிறார். ரெண்டாவது இன்னொன்னு ஜெபிக்கிறார். அது என்ன? 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த சாராம்சம் என்ன? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வசனம். அதுல சாராம்சம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்து எதுக்கு மரித்தார், எதுக்கு அடக்கம் பண்ணப்பட்டார், எதுக்கு உயிரோடு எழுந்தார், சிலுவை மரணம்லாம் எதுக்கு நடந்தது, எதுக்கு ரத்தம் சிந்துதல் பாடு, எதுக்கு மரணம், எதுக்கு அவரை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார், ஏதோ ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் செய்திருக்கிறார். இதையெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு உண்டாக வேணும். இது அடுத்தது. கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, ஜனங்க கிறிஸ்தவர்களுடைய நிலை என்னன்னா, கடவுள் அப்பப்ப இறங்கி வாரம் வாரம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வாரம்பாங்க, அப்புறம் சாயங்காலம் வாரம்பாங்க, அப்புறம் நாளைக்கு திருப்பியும் வாரம்பாங்க. வாரம் வாரம்னோன்னா அவர் உடனே அட்டன் பண்றது போல யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அவர் ஒரே முறை வந்தார், சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், பாதாள முறை சென்று பிசாசை வென்றார், பரலோக முறை உயர்த்தப்பட்டார், பிதாவுடைய வலது பார்சத்திலே இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக நமக்காக வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் அங்கே அவர் இருக்கிறார். சும்மா கூட்டத்துக்கெல்லாம் வந்து இறங்கி இறங்கி போறதில்லை. அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுனால அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை. வாரம் வாரம் இறங்கி வர்றதில்லை. ஒன்னொன்னுக்காகவும் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கிறார். அப்ப கிறிஸ்தவனுடைய பிரச்சனை என்ன? கடவுள் ஏதோ என்னைக்கு எனக்கு ஒன்றும் செய்யணும், ஏதோ செய்யணும், இன்னைக்கு என்ன அவர் சந்திக்கணும், இன்னைக்கு அவர் என்னமோ பண்ணணும் எனக்கு அப்படின்னு இல்லை. அவர் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். அதை நான் அறிந்து கொள்ள வேணும். அதுதான் கிறிஸ்தவர்களுடைய இன்றைக்கு தேவை. செஞ்சு முடிச்சிட்டாரு, அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். செய்ய வேணும் இல்ல, செய்ய முடிச்சதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. எனக்கு ஏராளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஏராளமான, நான் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு அன்பு எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு மனம் வேண்டும். தேவனுடைய உதவி தேவை. பரிசுத்தாவியானவருடைய அந்த அருள் கிருபை எனக்கு தேவை. அவர் என்னுடைய மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணி இதை காணும்படியாக என் கண்களை அவர் திறக்க வேண்டும். இது திறந்துட்டா, என் கண்ணு திறந்து நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, கடவுள் எனக்காக எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை பார்க்க ஆரம்பித்து விட்டேன் என்றால், நான் ஒருபோதும் இப்படியே இருக்க முடியாது. நிச்சயமாக நான் வித்தியாசமாக வாழ்வேன், தலை நிமிருவேன், தோள்களை உயர்த்துவேன், தைரியம் கொள்ளுவேன், வெற்றியை எடுப்பேன், வித்தியாசமான மனுஷனாக நான் வாழுவேன். எப்ப? கடவுள் யார், எனக்காக எவ்வளவு அவர் செய்து வைத்திருக்கிறார் இயேசுவின் மூலமாக. இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததன் மூலமாக அவர் எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாக பிரகாசம் உள்ள மனக்கண்கள் எனக்கு உண்டானுச்சானா, நான் இப்படி இருக்கவே மாட்டேன். அந்த அறிவு என்னை மாற்றிவிடும். அதுக்காக தான் விசுவாசிகள் எத்தனையோ பிரேயர் ரிக்வெஸ்ட் அவர்கிட்ட கொடுத்திருந்தாலும் அவர் 2 தான் ஜெபம் பண்றார். ஒன்னு, கடவுளை அறிந்து கொள்ளணும். 2வது, கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார் இயேசுவின் மூலமாய் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஞானத்தின் தெளிவை அளிக்கிற ஆவி, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த ஜெபத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் மற்ற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறீங்க? மற்ற விசுவாசிகளுக்காக என்ன ஜெபிக்கிறீங்க? என்ன ஜெபிக்கணும்? இதான் ஜெபிக்கணும். தெளிவு, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி, பிதாவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவுடைய அன்பு புரிய வேண்டும். கர்த்தர் எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. கர்த்தாவே, எவ்வளவு நல்ல தேவன் நீர், எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு அன்பு மிக்கவர்
என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டுமே. அவர்களுக்காக என்னவெல்லாம் நீ செய்திருக்கிறீர், சிலுவையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளட்டும், உயிர்த்தெழுதலின் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அப்படிதான் ஜெபிக்க வேணும். அப்படிதான் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை ஒருவரையும் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால் நான் ஜெபிக்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள், ஞானத்தின் தெளிவை அளிக்கிற ஆவி உண்டாக வேண்டும் என்று. ஏனென்றால் இதுதான் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு உண்டாயிருக்கிற மிக பெரிய தேவை. கர்த்தர் இனி செய்ய வேண்டியது பாக்கி ஒண்ணு இல்ல, செய்ய வேண்டியது மிச்ச மீதி ஒண்ணு வச்சிட்டு போல. கர்த்தர் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. அறிந்து கொள்வதற்கு வேண்டிய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவ்வளவுதான் அங்க விஷயமே. இப்ப வரப்போற நாட்கள்ல அதைத்தான் நான் போதிக்க போகிறேன். எப்படி இதை அறிந்து கொள்வது, கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யார், நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்காக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, கடவுள் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறேன், அடுத்த சில வாரங்களுக்கு கவனிங்க. கவனித்தீர்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சத்தியத்துக்குள்ள போவோம், ஆழமாய் செல்ல போகிறோம். நீங்கள் யார் என்கிறது குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். கடவுள் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பது குறித்த வெளிப்பாடு உண்டாகும். அந்த வெளிப்பாடு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமா மாற்றும். இதுதான் முக்கியம். பாருங்க, நீ எது கோயிலுக்கு வந்திருக்கீங்க, நான் ஏதோ உங்களுக்கு ஏதோ பண்ணுவேன்னு வந்திருக்கீங்களா? நான் கேட்கிறேன், கடவுள் பண்ணதை காட்டில நான் உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஹலோ, இப்படி சொன்னாதான் ஜனங்களுக்கு வழக்குது. தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி கல்வாரி சிலுவையில மரிக்க செய்து, பாடுபட வைத்து, ரத்தம் சிந்த வைத்து, மரிக்க வைத்து, பாதாள வரைக்கும் அனுப்பி பிசாசை தோற்கடிக்க வச்சு, உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. அதை காட்டிலும் அவர் செய்ததை காட்டிலும் நான் ஏதாவது உங்களுக்கு செஞ்சிட முடியுமா? அதுக்காக வந்தீங்க, நான் ஏதாவது செய்வேன் வந்தீங்க? நான் சொல்லுகிறேன், அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. இருக்கீங்களா? எதுக்கு இங்க வந்திருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கங்க. நான் ஒண்ணும் செய்ய போறது இல்லை உங்களுக்காக. நான் உங்களுக்கு பிரசங்கம், இந்த சபையில் இருக்கிறது முக்கியமான இந்த புல்பிட்டு தான், இங்க இருக்கிற பைபிள் தான், இங்க இருக்கிற பிரசங்கியார் ஏன்னா வசனத்தை பிரசங்கிக்கிறார். இதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தர்றோம். என்று சொன்னா கடவுள் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை சொல்ல ஒரு ஆள் தேவை. சொல்ல இந்த ஊர் முழுக்க, இந்த இந்தியா தேசம் முழுக்க, கிராமங்கள் முழுக்க, ஊர்கள் முழுக்க ஆட்கள் தேவை. உலகம் முழுக்க ஆட்கள் தேவை. இதை சொல்லி மாளாது அவ்வளவு செய்து வைத்திருக்கிறார். இதை கேட்கும்படியாக தான் இவ்வளவு கூட்ட ஜனம் கூடி வந்திருக்கிறீர்கள். எல்லா இடங்களிலும் பொருட்படுத்தாம இவ்வளவு மழையையும் இவ்வளவு வெள்ளத்தையும் இவ்வளத்தையும் கடந்து கடலை கடந்து வந்த மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நடுக்கடல வச்சா கூட வந்து உட்காருவீங்க போல இருக்கு. ஏனென்று சொன்னால் விசேஷமா ஒன்று கொடுக்கப்படுது. ஏதோ சும்மா ரெண்டு பாட்டு போலான்னு வரல. நீங்க கடவுள் யார், நான் யார், எனக்காக கடவுள் என்ன செய்திருக்கிறார் என்பது குறித்த வெளிப்பாடு, அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு விடும். அதுக்காக தான் நீங்க நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கிறேன், மேல கேளுங்க. 19ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தேன். பவுலுடைய ஜெபம் இதுதான். இதான் அவருடைய ஜெபத்தின் சாராம்சம். அந்த ரிக்வெஸ்ட் இந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் ஜெபம் பண்ணல அவரு. இது கிடைச்சிட்டா எல்லாம் கிடைச்சோன்னு தெரியுது அவருக்கு. அந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் அவர் மனசுல இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா மீதி எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்க 20ஆம் வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. பாருங்க, இதெல்லாம் வாசிக்கும் போது ஏதோ அவருக்கு ஏதோ நடந்திருக்குது, அந்த கதையை இங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஏதோ அவருக்கு என்னமோ நடந்திருக்கு. அவர் சிலுவையில் மரித்தாராம், உயிரோடு எழுந்தாராம். கிறிஸ்துவை அவர் பலத்த சத்துவத்தின் வல்லமையினால அவர் எழுப்பினாராம். கர்த்தர் எழுப்பி எல்லாம் பண்ணி எல்லா துரைத்தன அதிகாரம் கர்த்தத்துவம் வல்லமை எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறாராம். இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்க எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருக்கு பெரிய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை உன்னதங்களிலே வலது பார்சத்திலே தம்மோடு கூட தேவன் உட்கார வைத்திருக்கிறாராம். இது அவர் கதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவ்வளவு தூரம் வாசித்தது அவர் கதை மாதிரி தெரியுது, ஆனா கிடையாது. அவர் கதை இல்ல இது. வாசித்து பாருங்க அடுத்த வசனம். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இது ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், ரொம்ப சிம்பிளா சொல்லுது. அதாவது இதெல்லாம் எதுக்கு செஞ்சாராம்? சபைக்காக செய்தார். அவ்வளவுதான் இதனுடைய சாராம்சமே. இந்த வசனத்து பக்கத்திலே இது எல்லாத்தையும் சபைக்காக செய்தார் அப்படின்னு எழுதி வச்சிட்டீங்கனால விளங்கிடும். இதையெல்லாம் எதற்காக செஞ்சார்? அவருக்காக செய்யல. அவருக்காக எங்க செய்யணும்? அவர் அங்கிருந்து இறங்கி இங்க எவ்வளவு பாடுபட்டு மனுஷங்களை அடி உதப்பட்டு சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி அப்புறம் தான் கர்த்தர் பக்கத்துல உட்கார்றதுக்கு இடம் கொடுப்பேன் அவருக்கு.
இவர் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தவருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனோடு சமமாக எண்ணப்பட்டவர். அவர் சமமாக இருப்பதை ஒரு கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து இந்த பூமி உலகத்துக்கு வந்து மனித அவதாரத்தை எடுத்து வர்றாருங்க. அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவர் இங்க வந்து பாடுபட்டு இப்படிலாம் கஷ்டப்பட்டு மரிச்சு உயிரோடு எழுந்து அப்புறம் போய் ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை அடைவது என்பது அவருக்காகவா? அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அவருக்கு நித்தியமாக அந்த ஸ்தானமும் அந்த இடமும் அந்த அதிகாரமும் அந்த தேவன் என்கிற அந்த ஸ்தானம் இருந்தது, மரியாதைலாம் இருந்தது அவருக்கு. அவர் ஒன்னும் அதை தேடி இங்க வரல, நமக்கு அதை தேடி தரும்படியாக இங்க வந்தார். அதுதான் இங்க சபைக்காக எல்லாத்தையும் செஞ்சார். அவருக்கு தேவையே கிடையாது. அவருக்கு எப்பவுமே இருந்தது மனுஷன் தான் இதெல்லாம் இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். மனுஷனை இப்படி இருக்க முடியாத கடவுள் உண்டாக்குனார். அதையெல்லாம் அவன் பாவத்தின் மூலமாக இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கு அதை திரும்ப சம்பாதித்து கொடுக்கும்படியாக, அவனுடையதாக அதை ஆக்கும்படியாக அவர் அங்கிருந்து வந்தார். சபைக்காக. அந்த கடைசி வசனத்து பக்கத்துல சபைக்காக எல்லாவற்றையும் செய்தார் எழுதுனா திட்டவட்டமா எல்லாம் விளங்கிடும். அப்புறம் அடுத்த அதிகாரம் வாசிப்போம். 2ஆம் அதிகாரம்னு உடனே வேற ஒரு அதிகாரம், சப்ஜெக்ட் வேற நினைச்சிடக்கூடாது. இது ஒரு கடிதம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற நிருபங்கள்லாம், நிருபம்னா கடிதம் தான். தமிழ்ல வார்த்தைங்க சிலது ரொம்ப பியூரா வரும்போது நமக்கு என்னமோ வேற மாதிரி இருக்குது. பவுல் இத ஒரு புக் மாதிரி எழுதல, சாப்டர் பை சாப்டரா. 1ஆம் அதிகாரம் எழுதிக்கோ, 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் டிக்டேட் பண்ணல. அவர் ஒரு லெட்டர் எழுதுறாருங்க. அந்த லெட்டர் நம்ம எப்படி எழுதுவோம்? 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வசனம் போட்டு எழுதுறீங்க, லெட்டர் கிடையாது. அதெல்லாம் அப்புறம் வந்தது. எதுக்காக வந்தது? நம்ம வசதிக்காக. பிரசங்கியாரெல்லாம் எந்திரிச்சு திருப்புங்க 2ஆம் அதிகாரம் எபேசியருக்கு 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்னு சொல்றதுக்காக, இந்த வசதிக்காக தான் இதெல்லாம் வந்தது ஒழிய அதை டிஸ்ட்ராக்ட், அது உங்களை திசை திருப்ப அனுமதிக்காதீர்கள். இது ஒரு கடிதம். அப்படியே தொடர்ச்சியா வாசிட்டே வரணும். 1ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே அப்படியே கண்டினியூ பண்ணணும். அப்படியே பவுல் நிருபங்கள்லாம் வாசிக்கும் போது மொத்தமா வாசிக்கிறது நல்லது. அப்போ ஒரு லெட்டர் முழுக்க வாசித்த மாதிரி இருக்கும். பாதி எப்போ வாசிக்கிறது, நாளைக்கு பாதியை வாசிக்கிறது இல்லை, மொத்தமா வாசிக்கிறது நல்லது கூடிய மட்டும். இப்ப பாருங்க, அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்படியே போன அதிகாரத்தில் அப்படியே தொடருது. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். அது சபைக்காக தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அப்புறம் சபை முன்ன எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு. முன்ன பாவத்தில் கிடந்தோம், பிசாசுக்கு அடிமையா இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். யாரை உட்கார? அவரை உட்கார செஞ்சாருன்னு இருந்தது இல்லையா? போன 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல எல்லா துரைத்தன அதிகாரம் கத்தத்துவம் வல்லமையும் மேல யாரை உட்கார வச்சாரா? அவரை உட்கார வச்சாருன்னு இருக்குது. இப்ப என்ன சொல்லி இருக்குது? அவரோடு கூட நம்மையும் உட்காரவும் செய்தார். பாருங்க, இது நம்ம கதை, அவர் கதை இல்லை. அதனால தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வாசிக்கணும். இது உங்களுடைய என்னுடைய கதை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டதபடிக்கு இது கிரியினாலே உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு ஏன் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றாரு. நற்கிரியைகளை செய்யறதுக்காக, ஏதோ சில நல்ல காரியங்களை இந்த உலகத்தில் செஞ்சு முடிக்கிறதுக்காக, அதுக்காகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? இன்றைக்கு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அது தேவ செயல். உங்களை ரட்சித்தது தேவ செயல். எங்கெங்கயோ எப்படியோ இருந்தவங்க இன்றைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. இது தேவனுடைய செயல். அவைகளில் நாம் நடக்கும்படி, எவைகளில்? அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நற்கிரியைகள், திட்டமிட்டு வைத்திருக்கிற நற்கிரியைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். இருக்கீங்களா? அப்ப இதை அறிந்து கொள்றதுக்கு தான் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு தேவை. கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக நம்ம ரட்சித்து நம்மளை ஆளாக்கி புது சிருஷ்டியா நம்ம மாத்தி இப்படி வச்சிருக்கிறார். ஏன்னா
சில காரியங்களை நம்ம கொண்டு நிறைவேற்றும்படியாக வச்சிருக்கிறார். அதுக்காக தான் பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறாரு, இதையெல்லாம் அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படியாக இவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். சொன்ன இல்லையா, நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை அறிந்து கொள்ளும்படியாக. அப்ப இதை அறிந்து கொள்வோம். திருப்பவும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எப்பவுமே 1ஆம் அதிகாரத்துக்கு போறது நல்லது. ஏன்னா நிறைய பேர் நம்ம அறிந்து கொள்வோம்னு உடனே தாங்களே பார்க்கறது, கொஞ்சம் மேலங்களையும் பார்த்து அறிந்து கொள்வோம், அப்படிலாம் விளங்காது. அப்படி அறிந்து கொள்றதுனால தான் நீங்க வீட்டில இருந்தே அறிந்து கொள்ளலாமே. இங்க எதுக்கு வந்தீங்க? கண்ணாடியை பார்த்தா தெரிஞ்சிடும் நீங்க யாருன்னு. அது பத்தாது, அதனாலதான் இங்க வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த கண்ணாடி, இதனுடைய விளக்கம் இங்கே கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் 1ஆம் அதிகாரத்துக்கு செல்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல the law of Genesis என்று சொல்லப்படுகிற ஒரு லா, ஒரு பிரமாணத்தை தேவன் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார், நிறுவுகிறார். ஆதியாகமத்தில், ஆதியாகமம் என்று சொன்னால அது அர்த்தமே ஆரம்பம்னு அர்த்தம், பிகினிங். அதுதான் ஆதியாகமம்ன்றோம். அப்ப ஆரம்பங்களின் கோட்பாடுகள் அல்லது ஆரம்பங்களின் பிரமாணங்கள் சொல்லலாம். அப்படின்னு ஒரு இதை எடுத்தேன், நான் சீரீஸ் எடுத்தேன் செவ்வாய்க்கிழமை இரவுகள். அதை கேட்டு பாருங்க. 3 அதிகாரத்தை கவர் பண்ணேன். ஆதியாகமம் 1, 2, 3. ஆரம்பங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம அறிந்து கொள்றதுக்கோ உலகத்தை அறிந்து கொள்றதுக்கோ நாம இன்னைக்கு இருக்கிற நிலையை பார்த்தா தப்பா கணக்கு போட்டுருவோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து கடவுள் ஏன் இப்படி வச்சிருக்கிறார் உலகத்தை, ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த தீமைகள்லாம் உலகத்துல இருக்குது, ஏன் இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சோம்னா பாருங்க கடவுள் எப்படி ஆகிட்டாரு அப்படின்னு வந்துருவோம். கடைசியில எல்லாம் குழப்பத்தில் போய் முடியும். எங்க ஆரம்பிக்கணும்? இன்னைக்கு ஆரம்பிக்க கூடாது. இன்னைக்கு என்ன பாக்குறோமோ அதுல ஆரம்பிக்க கூடாது. அன்னைக்கு எப்படி இருந்தது, என்னைக்கு அவர் உண்டாக்குன போது எப்படி உண்டாக்குனார், அதை பார்த்தா தானே நியாயம். அதை பார்க்காம எல்லாரும் நிறைய பேர் கடவுளை குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன இப்படி உண்டாக்கிட்டாரு கடவுள், கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இப்படி நடக்குமா, கடவுள் இப்படி ஒருத்தர் இருந்தா இத்தனை பேர் சாவாங்களா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இந்த சம்பவம் நடக்குமா, அது நடக்குமா, இது நடக்குமான்றாங்க. கடவுள் எப்படி உண்டாக்குனார், கடவுள் என்ன செய்தார், எப்படி செஞ்சார், நல்லது செஞ்சாரா கெட்டது செஞ்சாரா, என்ன விதமான கடவுள் அவர் என்பதை பார்க்க வேணும்னா ஆரம்பத்துக்கு நாம் செல்ல வேணும். அங்க போனாதான் அவர் எப்படி பூமியை உண்டாக்குனார், எப்படி மனுஷனை உண்டாக்குனார், என்ன அவனுக்கு கொடுத்தார், எப்படி செய்தார், எல்லாம் நமக்கு விளங்கும். ஆகவே 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1ஆம் அதிகாரத்தில் நிறைய போதிச்சிருக்கிறேன் நான். ஆனா 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் மட்டும் பார்ப்பேன் இன்னைக்கு. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதைகளுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். இல்லையா? சரி, இதுல என்ன திரும்ப வருது? ஒரு வசனத்தை வாசிக்கும் போது திரும்ப என்ன வருதுன்னு பார்க்கணும். தங்கள் ஜாதியின்படியே, இல்லையா? திரும்ப அது வருது. தங்கள் விதையுடைய தங்கள் ஜாதியின்படியே பிறப்பிக்கிறது. இதை பற்றி தான் இங்க வருது. அப்ப இந்த பிரமாணம் என்ன? இந்த லா ஆஃப் ஜெனசிஸ் என்கிறத பற்றி சொன்னேன் இல்லையா? ஆரம்பங்களின் பிரமாணம். ஆரம்பத்திலேயே கர்த்தர் ஒரு பிரமாணத்தை வச்சுட்டார். அது என்னன்னா, எல்லாமே அதாவது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும். ஆடு ஆடை பிறப்பிக்கும், மாடு மாடை பிறப்பிக்கும். மிருகம் மட்டும் இல்ல, புல் பூண்டுகள் மரம் செடி கொடிகள் எல்லாம் அதது தன் ஜாதியின்படி தான் பிறப்பிக்கும். மாமரம் மாமரத்தை பிறப்பிக்கும். இப்படிதான் எல்லாமே அது ஜாதியின்படி தான் அது பிறப்பிக்கும். அதுக்குள்ள அது விதை இருக்குது. உங்களுக்கு ஒரு மரம் இருந்தா 10 மரம் வேணும்னா இதில் உள்ள விதையை எடுத்து வச்சா இதே மாதிரி 10 மரங்கள் இதே ஜாதி மரம் உங்களுக்கு உண்டாகும். இது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படி எல்லாம் பிறப்பிக்கப்பட்டது. பிரமாணத்தை கர்த்தர் வச்சாரு, அதன்படி எல்லாம் உண்டாச்சான். 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அதெல்லாம் பார்த்து இது நல்லது என்று கண்டார். இது நல்ல சிஸ்டம். கர்த்தர் சொல்றாரு இது நல்ல சிஸ்டம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிஸ்டம். அதனுடைய விதை அதுக்குள்ளே இருக்குது, அது ஜாதியின்படி பிறப்பிக்கிறது. இது ஒரு நல்ல சிஸ்டம் கர்த்தர். நல்லது என்று கண்டார்னா அது அர்த்தம் நல்லது. இது ஒன்றும் மாற்ற வேண்டியதில்லை, இது அப்படியே தான் இருக்கட்டும், இது இப்படியே தான் கண்டினியூ பண்ணணும், இது இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு கர்த்தர் வச்சுட்டாரு. இப்படியே பண்ணிட்டு இருந்துட்டு இப்ப பாருங்க 26ஆம் வசனம். 26ஆம் வசனம், மனுஷனை உண்டாக்குறார். பின்பு தேவன், இதனுடைய தொடர்ச்சி இது. அதெல்லாம் அப்படி உண்டாக்குனவர், அந்த பிரமாணத்தை வச்சவர். அவர் இப்ப நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக.
மனுஷனை உண்டாக்கணும்ன்ற உடனே எப்படி உண்டாக்கணும்ன்றாரு? எந்த ஜாதியில் அவனை உண்டாக்கலாம்? அவர் சொல்றாரு, நான் என்ன ஜாதியோ அந்த ஜாதியின்படி அவனை உண்டாக்கிறேன். நான் கவனிக்கிறீங்களா? கடவுள் என்ன ஜாதியோ அந்த ஜாதியின்படி மனுஷனை உண்டாக்கலாம் சொல்லி கர்த்தர் அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும் என்கிற பிரமாணத்தை முதல்ல வச்சுட்டு அந்த பிரமாணத்தை தனக்கே யூஸ் பண்றாரு. நான் பிறப்பிக்க போறேன், நான் இப்ப உண்டாக்க போறேன், என்னுடைய ஜாதியின்படியே நானே மனுஷனை உண்டாக்குகிறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு பிறகு சொல்றாரு, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். நல்ல கவனிங்க, கர்த்தர் எந்த ஜாதி? எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுகிற ஜாதி, எல்லாத்துக்கும் மேல இருக்கிறவர் அவர். எல்லாத்துக்கும் மேலன்னா எதுக்கு மேல? ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமியின் ஊறும் சகல பிராணிகள், எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறவர். அப்ப மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குறாரு? என்ன மாதிரியே உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவன் என்ன பண்ணுவான்? என்ன மாதிரியே எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள கடவன் சொல்லி அப்படிதான் உண்டாக்குறார். அடுத்த வசனம் பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். திரும்ப திரும்ப அதான் சொல்லுது, சாயலாக, தேவ சாயலாக. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, எல்லாம் சொல்லுங்க, சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம்னா என்ன சொல்றது? ஒரு நல்ல வார்த்தையை சொல்றது, ஒரு பெனடிக்ஷன் சொன்ன இல்லையா? பெனேனா நல்லது, டிக்ஷன்னா சொல்லப்படுகிற வார்த்தை. அப்ப ஆசீர்வாதம் என்றது ஒரு நல்ல வார்த்தையை சொல்றது. அப்ப கர்த்தர் மனுஷன் மேல ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறார். பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்தின் மச்சங்கள், ஊரும் சகல பிராணிகள் எல்லாவற்றையும் ஆண்டுகொள்னு சொல்லி திரும்ப திரும்ப அது வருது பாருங்க. ஏன்னா அதை வலியுறுத்துறார். ஏன்னா மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான் என்பதை மறந்து விடக்கூடாதுன்றதான் வலியுறுத்துறார். இது ஏன் இன்னைக்கு வாசித்து காண்பிக்கிறேன்னு சொன்னா, நாம் யார் அதான இன்னைக்கு படிக்கிறோம். நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதுல நாம் யார்ன்றதை பற்றி தான் இப்ப சொல்ல போறேன் நான். அதுக்காக அதை படிச்ச. அப்ப நாம் யார்? தேவனுடைய சாயல்படி, தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன். இதுக்கு ஏன் எவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்குறேன்னு கேட்கலாம். ஏன் கொடுக்குறேன்னா, இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் நம்புறாங்க நாம் ஏதோ ஒரு புழு பூச்சியிலிருந்து வந்ததாக. இன்னும் சிலர் குரங்குல இருந்து வந்ததாக சொல்றாங்க. ஒருத்தர் சொன்னார், அப்படியும் இருக்கலாம் அல்லவா? ஏன் கண்ணாடிய பாத்தீங்களா? அவருக்கே சந்தேகம் வந்துச்சு, ஒருவேளை இருக்கலாம் போல இருக்கு, லேசா ஜாட இருக்கிற மாதிரி இருக்கு. வேதம் சொல்லுகிறது, தேவன் மனிதனை தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறார். அவன் புழு பூச்சி அல்ல, மிருகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. நீங்க என்ன சொல்றாங்க? யூ ஜஸ்ட் a higher animal. மிருகத்திலே நீ கொஞ்சம் உயர்ந்த ஜாதி, அவ்வளவுதான். நீ ஒரு மிருகம் தான், நீ கொஞ்சம் உயர்ந்த ஜாதி மிருகம். அப்புறம் இன்னைக்கு எல்லாம் கவலைப்படுறாங்க, ஏன் மனுஷன் மிருகம் மாதிரி நடந்துக்கிறான், கொலை பண்றான், ஏன் மிருகம் மாதிரி கடிச்சு கொதறான், ஏன் மிருகம் மாதிரி குணம், அவனுக்கு மிருகத்தனமா நடந்து கொள்றான் மனுஷன். ஏன்னா மிருகம் சொல்லிதான் மிருகத்தனமா நடந்து கொள்றான். சிலரை பூச்சி புழுன்னு சொல்லி பூச்சி புழு மாதிரி நடந்துக்கிறாங்க. எதை பார்த்தாலும் பயம், பதுங்குறது. புழு எல்லாம் என்ன பண்ணும், ஓடி போய் போதுங்க. அந்த மாதிரி சிலர் பாத்தீங்கன்னா பூச்சி புழு மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா அதுல இருந்து வந்தோம் அவங்களுக்கு கேள்வி. சரி, அவங்க அதுல இருந்து வந்தோம்னா பேசாம அது மாதிரியே நடந்துக்குவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். எதுக்கு எடுத்தாலும் பயம், எதையும் ஒண்ணு நின்று செய்ய முடியாது அவர்களால, அந்த மாதிரி ஒரு குணம். ஏன்னு சொன்னா, இப்படிப்பட்ட தவறான காரியங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகத்துல அவர்களுக்கு போதிக்கப்பட்டு அவர்களுக்கு உள்ள போயிடுச்சு. அதனால சிலர் பூச்சி புழுவு போல, சிலர் மிருகத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்கப்பட்டான், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியா உண்டாக்கப்பட்டான் போச்சு பாருங்க. கொஞ்ச நாள் போச்சு பட்டு பாருங்க, அப்புறம் மனுஷன் எப்படி நடந்து கொள்றான் பாருங்க. டோட்டலா வித்தியாசமா நடந்து கொள்வான், கடவுளை போல நடந்து கொள்வான், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வான் மனுஷன். ஒருத்தர் ஒரு கதை சொன்னாரு. அவரு ஐரோப்பாவுக்கு இந்த ஜிப்சிஸ் மத்தியில ஊழியம் செய்ய போனாராம். இந்த ஜிப்சிஸ் அங்க அவர்களுக்கு சில விசித்திரமான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. அவர்கள் மத்தியில ஊழியம் செய்து நிறைய பேர் ஆதாயப்படுத்தி
அவர்ல ஒரு கூட்ட ஜனமா ஒரு சபையா உருவாக்கி எல்லாம் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு சில காரியங்களை போதிக்க பார்த்திருக்கிறாரு. ஒரு காரியம் மட்டும் அவர்களுக்கு சரியா இறங்கவே மாட்டேங்குது. அது என்னன்னா, அவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு மனைவிக்கு மேல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு, அவங்க இனத்துல. அது என்ன தப்பு? எங்க ஜாதியில் அப்படிதான், எங்க இனத்தில் அப்படிதான், நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை மட்டும் பேசினாருன்னா மட்டும் செவிட்டுக்காது மாதிரி வந்து கேட்பாங்களாம். கண்டுக்க மாட்டாங்க இவர் சொல்றத. ஏன்னா என்னத்தையோ சொல்லிட்டு போறாரு, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு, போதிக்கிறாருன்னு சொல்லிட்டு பேசாம கண்டுக்காம இருப்பாங்களாம். இது எப்படா சொல்றது இவங்களுக்குன்னு காத்துட்டு இருந்திருக்காரு. அவங்க ஆடு வளர்த்து அதை வித்து சம்பாதிக்கிற ஒரு ஜிப்சி கூட்டம். அது ஒரு முறை அவங்களுடைய ஆண் ஆடு, ஒரே ஒரு ஆண் ஆடு தான் இருந்துதான் பாருங்க அவங்கள்ட்ட. அது செத்து போச்சு. செத்து போன உடனே அவங்க ரொம்ப கவலையா இருந்திருக்கிறாங்க. இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு ஆண் ஆடு இருந்து செத்து போச்சு, என்ன பண்றேன்னு தெரியல, காசு இல்லை எங்கள்கிட்ட, ரொம்ப வேலை. ஆண் ஆடு எவ்வளவு இருக்குன்னாராம். அவங்க சொன்னாங்களாம் $300 இருக்குன்னாங்களாம். $300 இருக்குன்னு உடனே சரின்ட்டு $300 கொடுத்துருக்கிறாரு. சரி வாங்கிங்க போங்க, ஆண் ஆடு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன காசு தானே சொல்லி $300 கொடுத்துருக்காரு. போய் உடனே ஒரு ஆண் ஆடை வாங்கிட்டு வந்தாங்களாம். வாங்கிட்டு வந்து வளர்த்துருக்கிறாங்க. இவரும் ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து வந்திருக்காரு. நிறைய குட்டி ஆடுகள் நிறைய இருந்திருக்கு. பார்த்தோன்னே இவருக்கு சந்தோஷம். அவனுக்கு காமிச்சாங்களாம், பாருங்க நீங்க ஒரு ஆண் ஆடு வாங்கி கொடுத்தீங்க, எவ்வளவு விருத்தியாகி இன்னைக்கு இன விருத்தி எப்படி இருக்கு பாருங்க, இத்தனை குட்டி ஆடுகள் இது பெத்து இப்ப நல்லா நிறைய வந்திருக்கு இப்போ அப்படின்னு சொல்லி காமிச்சாங்களாம். ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அப்புறம் சொன்னாங்களாம், இன்னொன்னு சொல்லணுங்க இந்த ஆட்டை பற்றி. எங்க பக்கத்து ஊர்ல இன்னொரு எங்க இனத்து மக்கள் இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஒரு ஆண் ஆடு தேவைப்பட்டுச்சு. அவங்க ஆடும் செத்து போச்சு. அதனால எங்களுக்கு இரவல் கேட்டாங்க எங்கள்கிட்ட இந்த ஆணாடை. நாங்களும் என்ன பண்ணோம், சரி இரவலுக்கு அங்க விட்டு வைக்கலாம், அவங்களுக்கு இது நன்மை செய்யுமேன்னு சொல்லி இந்த ஆட்டை கொண்டு போய் அங்க விட்டா அந்த ஆடு அங்க சேரவே மாட்டேங்குது, யாருக்கிட்டையும் பக்கத்துல கூட போக மாட்டேங்குது. அங்க போனா ஒரே கூச்சல் போடுது, ஓடுது, இது பண்ணுது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுது. அங்க அந்த கூட்டத்தோடயே அது சேர மாட்டேங்குது. இங்க வந்தோடனே நல்லா இருக்குது, எப்பவும் போல நல்லா நடந்துக்குது அப்படின்னாங்களாம். உடனே சொன்னாலும் எல்லாம் உட்காருங்க, ஒரு பிரசங்கம் இப்போ விளங்காத பிரசங்கத்தை இப்ப பண்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சாராம். சொன்னாராம், இந்த மிருகத்தளவுக்காவது நீங்க என்னைக்கு உயர போறீங்க? இந்த மிருகத்துக்கே தெரியுது தன்னுடைய ஃபேமிலி எது, கண்ட இடத்துல சுத்திட்டு இருக்க கூடாது நம்ம அப்படின்னு. ஒன்னும் தெரியாது இந்த ஆட்டுக்கு இவ்வளவு பெரிய அறிவு இருக்குது. நீ when are you going to come up to the level of this animal? இந்த மிருகத்தினுடைய அளவுக்கு, அறிவு அளவுக்கு என்னைக்கு நீங்க வர போறீங்க? அப்பதான் அவங்களுக்கு லேசா புரிஞ்சுதுன்றாரு. எந்த அளவுக்கு பாருங்க மனுஷர்கள் மாறிவிட்டார்கள். கடவுளுடைய சாயல்லே கடவுளை போல இருக்க முடியாது உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் இன்றைக்கு அது புரியாதனால, அது யாரும் போதிக்காதனால, யாரும் சொல்லாதனால எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், எப்படியோ இருந்துக்கலாம், என்னமோ பண்ணிக்கலாம். வாழ்க்கைனா இப்படிதான், ஏன்னா எங்க ஊர்ல இப்படிதான், ஏன்னா எங்க ஜாதியில் அப்படிதான், ஏன்னா எங்க இனத்தில் அப்படிதான், இவங்க எல்லாம் இப்படி பண்ணிருக்காங்க, நான் இப்படியே பண்றேன், அப்படிதான். அதுதான் தெரியுது ஒழிய கடவுள் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, நம்ம கடவுள் உண்டாக்குனபடி நம்ம வாழுகிறோமா என்பதை குறித்து அறியாமல் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கடவுள் நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் என்பதை குறித்த ஒரு உன்னதமான ஒரு எண்ணம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ரெடியா நீங்க அந்த எண்ணத்தை பெறதுக்கு? திருப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இயேசு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறார். சில நேரத்தில் பிரசங்கியார்கள் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து பிரசங்கம் பண்றது நல்லது. 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த பரிசேயர்களுக்கும் இயேசுக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய தகராறு. இவர் போதிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ, ஒரு பெரிய சர்ச்சை இவருடைய போதையின் மூலம் கிளம்புது. அதுல மிகப்பெரிய சர்ச்சை இது. 30ஆம் வசனம் கவனிங்க. யோவான் 10:30. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். பாருங்க, நாம் யாருன்றதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், அதை மைண்ட்ல வச்சுங்க. நாம் யார் அதை கண்டுபிடிக்க போறோம். நீ இயேசு சொல்றாரு, இயேசு மனிதனா இந்த உலகத்துல பிறந்துட்டாரு. பெத்லஹேம் ஊர்ல பிறந்து நாசரேத் என்னும் ஊர்ல வளர்ந்து மனுஷனாய் ஒரு மத்தியில வாழ்ந்து இங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். யாருக்காவது கோபம் வருதா? யாருக்கு ஒண்ணு கோபம் வர மாதிரி தெரியல இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு யூதர்கள் மத்தியில் அதெல்லாம் சொன்னா ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாலிசி. அது என்னன்னா, ஹியர் ஓ இஸ்ரேல், த லார்ட் அவர் காட் இஸ் ஒன். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இது அவங்களுடைய லைஃப் ஸ்லோகன் மாதிரி. அது அவங்களுடைய இனத்தினுடைய ஒரு பெரிய ஒரு குறிக்கோள். இது கடவுள் ஒருவர். எந்த மனுஷனும் தன்னை கடவுள்னு சொல்லக்கூடாது. கடவுள் இங்க இருக்கிறார், அதுவும் கடவுள், இதுவும் கடவுள், இப்படிலாம் சொல்லக்கூடாது.
அப்படிலாம் சொன்னா கொன்னே போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு. கடவுள் ஒருவர், அது என்ன அது கடவுள் இது கடவுள்ன்றது, கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதுல அவங்க சரியா இல்லைனாலும் இதுல கரெக்டா இருப்பாங்க. கடவுள் ஒருவர், அது மட்டும் அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஒருத்தருக்கு மேல இருக்கவே முடியாது கடவுள் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நிச்சயம். இவர் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தின் மத்தியில பிறந்து வளர்றாரு, அவங்க மத்தியில ஒழுங்கிறாரு. பாருங்க, அவர் சொல்றாரு பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். உடனே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிதாவும் நானும் ஒன்றா இருக்கணும்னா அப்ப பிதாவும் நானும் ஒண்ணுன்னா அவர் கடவுள் நீயும் கடவுளா? அதான் பிரச்சனை. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். கல் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறான், அடிச்சு கொன்னாலும் அதெல்லாம் பாருங்க. அவன் ரவுடிஸ் இல்ல, அவங்க அக்கிரமக்காரர்கள் இல்லை. இவங்க எல்லாம் நல்ல ஒரு கடவுளை நேசிக்கிற மக்கள், கடவுளுக்காக வாழணும்னு அவங்க வைராக்கியமா இருக்கிற மக்கள். இன்னும் பெரிய பாவின்னு சொல்ல முடியாது அவங்கள. கல் எடுத்துட்டு நிறைய நிக்கிறான் பாருங்க அடிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த ஆள் அடிச்சு கொன்னா அது தெய்வ செயல். அது ஏன்னா இவர் எப்படி சொல்லலாம் தேவனும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் எப்படி சொல்லலாம்? இவர் மனுஷனா இருந்துட்டு எப்படி சொல்லலாம்? அதான் அவங்க பிரச்சனை. கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லறிகிறீர்கள் என்றால். நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறேன், நிறைய பேரை சோகமாக்கி இருக்கிறேன், விடுதலை ஆகியிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். எதுக்காக கல்லறிகிறீங்க? எந்த அற்புதத்துக்காக, எந்த நல்ல காரியம் நான் செஞ்சேன் அதுக்காக கல்லறிகிறீங்க இப்போ அப்படின்னாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, யூதர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லறிகிறது இல்லை. பாருங்க, சொல்றாங்க நீ செய்த நல்ல காரியத்தினால நாங்க கல்லறியில. எதுக்காக கல்லறியணும்? நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லறிகிறோம். நீ மனுஷனாய் இருந்துகிட்டு உன்னை தேவன் என்று சொல்லி, எப்ப சொன்னார் தேவன்? பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம். அதுதான் அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்க. சரி, பிதாவுனா அப்ப நீ தேவன் தானே, அவர் தேவன், அப்ப நீ தேவன்ற, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி தேவ தூஷணம் பண்ணுகிறாயே, அதுக்காக தான் கல்லறிகிறோம் என்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இப்ப பாருங்க ஷாக் ட்ரீட்மெண்ட். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? அதாவது கர்த்தர் இவங்களை பார்த்து நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன், கர்த்தர் சொன்னாராம் என்று உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கிறது இல்லையா? வேத வசனம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்ச ஆளுங்க எல்லாம் மனப்பாடமா தெரியும் வசனம் எல்லாம். இவங்களை பதில் சொல்றதுன்னா பைபிள்ல இருந்து பதில் சொன்னாதான் தப்பிக்கலாம், இல்லைன்னா போச்சு. அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால சொல்றாரு, சரி நான் தேவன் என்ன சொன்னதுனால கோச்சுக்கிறீங்க நீங்க, நான் என்ன சொன்னது இருக்கட்டும், உங்களை சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் தேவர்கள் என்று நான் சொல்லவில்லையா என்று தேவனே கேட்டிருக்கிறார். ஒருக்க யார? இஸ்ரவேல் மக்களை, யூதர்களை பார்த்து தேவன் சொன்னாராம், நீங்கள் தேவர்கள் என்று நான் சொல்லவில்லையா அப்படின்னு ஒரு தடவை கேட்டாராம். அப்படி எழுதி இருக்குதா இல்லையா அப்படின்றார். பழைய ஏற்பாட்டில் வாசித்திருக்கியா இல்லையாங்கிறாரு. நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லையா அப்படின்னு கர்த்தர் கேட்டார் இல்லையா உங்கள? அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப நீங்களாம் தேவர்களா? அதுக்கு ஏன் உங்களுக்கு கோபம் வரல? உங்களையே தேவன் கர்த்தர் கூப்பிட்டாரே. எவ்வளவு பெரிய ஷாக்காத்தனுக்கும் பாருங்க. பதிலே சொல்ல முடியல. என்னடா இது, இவர் கடவுள்னு சொன்னாரு, இவரை கல்லறிக்கலான்னு பார்த்தா இவர் சொல்றாரு நம்மள கடவுள்னு சொன்னாராம், தேவர்கள்னு சொன்னாராம். ஆமா, யோசித்து பார்த்தா எழுதிதான் இருக்குது. அதுவும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப பாருங்க, தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை, 35ஆம் வசனம், தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. நீங்க வெறும் வசனம் கிடைச்சது உங்களுக்கு, 10 கற்பனை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த விதத்தில் நீங்க ஸ்லாக்கியம் பெற்ற மக்கள், எல்லாருக்கும் கொடுக்கப்படல 10 கற்பனை, யூத மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. தமிழ்ல வாசிக்கும் போது சரியா சில நேரத்தில் புரியாம இருக்கலாம். வேத வசனம் இதுல இங்கிலீஷ்ல எப்படி சொல்லி இருக்குது? and the scripture cannot be broken. ஸ்கிரிப்சரை பிரேக் பண்ண முடியாதுன்றார். சொல்லி இருக்குதுன்னா சொல்லி இருக்குது, அவ்வளவுதான். அது உண்மை, அது தவறாததா இருக்கு. அதுல தவறு பிழை நீ கண்டுபிடிக்க முடியாது. சொல்லி இருக்குதா இல்லையான்றார். முழிக்கிறாங்க எல்லாரும். வேதம் தவறாததா இருக்க, வேதம் தவறாததா இருக்க. அதாவது வசனத்தை நீங்க பெற்று 10 கற்பனை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதுக்கே உங்களை தேவர்ன்ட்டாரு. அந்த வேத வசனத்தை நீ மாத்த முடியாது, திருப்பி மாத்தி எழுத முடியாது, உடைச்சு போட்டு உடைக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது எழுதி இருக்குது, தவறாததா இருக்கிறது. அது அப்படி இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான், என்ன அர்த்தம் அதுக்கு? பிதாவோடு இருந்த இந்த தேவகுமாரன், காலாகாலமா இருந்த தேவகுமாரன் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். நாமெல்லாம் பிறக்கும் போது, ஆதாம் பாவம் செய்த பிறகு நாமெல்லாம் இப்ப பாவத்திலே பிறக்கிறோம்.
என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா? அப்ப நம்மளாம் பிறக்கும் போதே பாவ சுவாபம் நமக்குள்ள வந்துடுது. பாவத்தின் தீட்டு கரை நம்ம மேல படிந்து இருக்கிறது. ஆனா தேவகுமாரனா இயேசு இந்த உலகத்துல வரும்போது அவர் பரிசுத்தமாக்கப்பட்டுனா இந்த பாவ கரை அவர் மேல கொஞ்சம் கூட படாதபடிக்கு தேவன் பார்த்து கொண்டாராம். கண்ணின் வயிற்றில் ஒரு மனுஷனுடைய உதவி இல்லாம அதனால தான் பிறந்தார். ஏன்னா அந்த மனுஷன் மூலமா தான் பாவம் அந்த பாவத்தின் கரை சேருது. மனுஷன் தான் வித்தை கொடுக்கறான். அந்த பாவ கரை அந்த வித்தின் மூலமா தான் வருது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு. அதனாலதான் ஒரு மனுஷனுடைய ஆணுடைய உதவி இல்லாம கண்ணின் வயிற்றில பரிசுத்தாவியினால் கற்பம் தரிக்கப்பட்டு அவர் பிறக்கிறார். அதுதான் சொல்றாரு இங்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும். அதாவது கண்ணின் வயிற்றில் ஒரு மனுஷனுடைய வயிற்றின் மூலமா பிறந்தாலும் கூட பாவ கரை அவரை அணுகாதபடிக்கு தொடாதபடிக்கு, அதனால் அவர் தீட்டுப்படாதபடிக்கு பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் சொல்ற, நீங்க எல்லாம் பாவத்தில் பிறந்திருக்கிறீங்க, நான் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிற நான். என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனாலே தேவதூஷணம் சொல்றான் என்று நீங்கள் சொல்லலாமா? சொல்றாரு, நீங்களா பாவத்திலே பிறந்தவங்க, உங்களையே தேவர்கள். நான் பாவம் என்ன கொஞ்சம் கூட தீட்டுப்படுத்தல, பாவம் என்ன கொஞ்சம் கூட தொடல, பாவ கரை என்பது என் மேல கிடையவே கிடையாது. கண்ணியின் வயிற்றில் பிறந்து அப்படியே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனால் அனுப்பப்பட்டு இந்த உலகத்தில் பிறந்தவன் நான் என்னை தேவனுடைய குமாரன் சொன்னது தேவதூஷணமா? உங்களையே கடவுளே தேவன் என்று சொல்லி இருக்க, உங்களை தேவர்கள் என்று கடவுள் சொல்லி இருக்க, நான் என்ன தேவகுமாரன் சொன்னது தேவதூஷணமா? ஹலோ, இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, இவர்களை கடவுள் தேவர்கள் என்று சொன்னாரா? ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல பாருங்க அவங்களால. ஏன்னா சொன்னார். இதுல ஒரு பெரிய ரெவலேஷன் அடங்கி இருக்குது. இவர்களை தேவர்கள் சொன்னாரா? சொன்னார்னா அதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி அப்படி சொல்லலாம்? தேவன் ஒருவரே, அப்ப இவர்களை தேவர்கள் என்று எப்படி அவர் சொல்லலாம்? கவனிப்போம். 82வது சங்கீதத்துக்கு திருப்போம். எந்த வசனத்தை மனசுல வச்சுட்டு சொல்றாரு? 82வது சங்கீதம். என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நாம் யார்? எல்லாம் சொல்லுங்க, நாம் யார்? நாம் யார் என்ற பெரிய டிஸ்கவரி இப்ப நடந்துட்டு இருக்கு. 82வது சங்கீதம் முதல் வசனம். இத மனசுல வச்சுட்டு தான் அவர் சொல்றாரு, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். இதை வாசித்துட்டு நான் அந்த காலத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கிறது, இது ஏதோ தேவலோகத்தில் நடக்கிற ஒரு சீன் போல இருக்குது. தேவன் நியாயம் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு, தேவர்கள்லாம் கூடி இருக்கிறாங்க, அது என்னத்தையோ பற்றி பேசுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். கடைசியில பார்த்தா இது அப்படி இல்ல. தேவன் அங்க நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறாரு, தேவர்களின் நடுவே அவன் நியாயம் விசாரிக்கிறார்னு. தேவர்களை யார தேவர்கள்னு சொல்லுதுன்னா மனுஷரை தான். நம்பலன்னா அடுத்த 4 வசனத்தை வாசால போது நம்பிடுவீங்க. எதுவரைக்கும் நீங்கள் அநியாயம் செய்ய அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள். நியாயாதிபதியாகிய தேவன் கேட்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை, எது வரைக்கும் அநியாயம் அக்கிரமம் செஞ்சு முகதாட்சியம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க? நியாயம் விசாரிக்கிறார். யார? தேவர்களை. தேவர்கள் யாரு? தேவனுடைய மக்கள். அவர்களை தான் தேவர்கள் சொல்லி இருக்குது. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கு நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். யார்கிட்ட பேசுறாரு? மனுஷர்கிட்ட தான் பேசுறாரு. பலவீனனும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கன் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். யார்கிட்ட பேசுறாரு? மனுஷர்கிட்ட தான் பேசுறாரு. நியாயம் விசாரிக்கிறாரு. யார நியாயம் விசாரிக்க? இங்க தேவலோகத்துல தேவர்களிடத்தில் இல்ல, இங்க மனுஷர் மத்தியில தேவன் நியாயாதிபதியா நியாயம் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஏன் அப்படிலாம் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா நடந்துங்கன்றாரு. அப்புறம் 6ஆம் வசனம் கவனிங்க, இல்ல 5ஆம் வசனம் கவனிங்க. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. மனுஷரை பற்றி சொல்றாரு கடவுள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார், இருள நடந்துட்டு இருக்கிறாங்க, தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள்னா தாங்கள் யார் என்கிற அறிவே அவங்களுக்கு இல்லை. இருந்தா அப்படிலாம் அநியாயம் பண்ணவே மாட்டாங்க. அப்படி அறியாம உணராம நடந்துக்கிறதுனால அந்தகாரம், ஒரே இருள், அறிவற்ற ஜனமா இருள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. அஸ்திபாரங்கள்னா இன்னைக்கு கூட பாருங்க, அதை நாம் பார்க்கிறோம் சமுதாயங்களில்.
குடும்பம் என்கிறது ஒரு ஃபவுண்டேஷன், கடவுள் உண்டு பண்ணின ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்கிறது கடவுள் உண்டு பண்ண ஒரு ஃபவுண்டேஷன். ட்ரூத் என்பது சத்தியம் என்கிறது கடவுள் உண்டு பண்ண ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன்லாம் அசைகிறது, இதெல்லாம் ஆட்டங்காணுகிறது. ஏனென்று சொன்னால் அறியாமல் உணராமல் இருக்கிறார்கள். குடும்பத்தில் இன்னைக்கு ஏன் பிரச்சனை? குடும்பங்கள்லாம் ஏன் குடும்பங்களா இருக்க முடியல? ஏன் சமாதானமா இருக்க முடியல? ஏன் நல்லா வாழ முடியல? ஏன் குடும்பங்கள் கடவுள் நினைச்சு எப்படி நினைச்சு உண்டாக்குனாரோ அதன்படி இன்றைக்கு இருக்க முடியலன்னு சொன்னா அவங்க அஸ்திபாரம்லாம் ஆட்டம் கண்டுருச்சு. ஏன்னா அறியாமல் உணராமல் இருக்கிறார்கள். நாம் யார்? தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்ட மக்கள் என்கிற அந்த அறியாமை உணர்வு இல்லாததுனால அந்தகாரம் ஏற்பட்டு அதை குறித்த ஒரு இருள். வாழ்க்கை எதுக்கு கல்யாணம், எதுக்கு மனைவி, எதுக்கு பிள்ளைகள், எதுக்கு வாழ்க்கை, நான் எப்படி வாழணும், கடவுள் யார், நான் யாரு, நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த அறியாமை இருக்கு. அப்படி இதெல்லாம் குறித்த ஒரு அறியாமை உண்டாயிட்டதுனால, இருள் உண்டாயிட்டதுனால வாழ்க்கையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. குடும்பம் அஸ்திபாரம், குடும்பங்கள் சரியா இருக்க முடியல, தொழில்கள் சரியா நடக்க முடியல, மனசுல நிம்மதியில மனுஷனே நல்லா இருக்க முடியல. அவன் அஸ்திபாரமே ஆட்டம் கண்டு இருக்குது, அவனுக்கே ஒரு நிம்மதி இல்ல. ஏனென்றால் அறியாமல் உணராமல் இருள் உண்டாகி அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த தேவர்களை பார்த்து சொல்றாரு, யார? ஜனங்களாகிய இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, இப்படி நிக்கிறீங்க, நீங்க இப்படி இருக்கிறீங்க, அறியாமல் உணராமல் இருள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நான் போட்ட ஃபவுண்டேஷன்லாம் அசைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்புறம் பாருங்க 6ஆம் வசனம், நீங்கள் தேவர்கள் என்றும், இதைதான் மனசுல வச்சுட்டு சொல்றாரு, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவர் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஹலோ, நீங்கள் தேவர்கள் என்று நான் சொல்லி இருந்தேன் என்று அவர் சொல்லவில்லையா? வேதத்தில் இல்லையான்னு கேட்டார். அதுதான் கேட்கிறார். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். இது பாசிபிளா? இது உண்மையா நடக்குமா? அது நல்லா கவனிங்க. இன்னைக்கே குழப்பம் உண்டாயிடக்கூடாது. சிலர் போய் வெளியே போயிட்டு, ஆமாயா இன்னைக்கு ஒரு புதுசா ஒண்ணு சொல்லிட்டாரு, நம்மளை எல்லாம் கடவுள்ட்டாரு அவரு. என்ன ஒரு கள்ள உபதேசம்! ஐயோ, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் நீங்கன்னு சொன்னா நானு? நீங்க தான் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், நீங்க ரத்தம் சிந்தி தான் உலகத்துக்கு மீட்பு உண்டாச்சுன்னு சொன்னா, இல்ல உங்களை தான் உயிரோட எழுப்பினாருன்னு சொன்ன? என்ன சொன்னேன் நானு? நல்லா கவனிங்க. நீங்க தான் கடவுள்னு சொன்னா கிடையாது. நான் என்ன சொல்றேன்? கடவுள் சொன்னதுதான் நான் சொல்றேன். அவர் எப்படி அவர் ஜனங்களை பார்த்து நீங்கள் தேவர்கள் சொல்லலாம், அதே மாதிரிதான் நானும் சொல்றேன். அவர் எப்படி சொன்னார்னா, அவர் தேவன், அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட இவர்கள் தேவர்கள். அவர் தேவன், இவர்கள் குட்டி தேவர்கள். தேவன் ஒருவரே, ஆனால் தேவனை போல இந்த பூமியில் நடமாடிக்கொண்டிருக்கிற தேவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அதான் தேவனால் உண்டாக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய சாயல்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மக்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. சிலர் இருக்கிறாங்க, சில கிறிஸ்தவங்க இருக்காங்க, இதெல்லாம் கள்ள உபதேசம் பண்றது தூக்கிடு. ஆனா அதே கிறிஸ்தவங்க போய் எங்கேயாவது யூனிவர்சிட்டியில உட்காந்துருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, நீ பூச்சியில இருந்து வந்த, புழுல இருந்து வந்த, குரங்குல இருந்து வந்தோடனே தலையாட்டி இருக்கலாம். அதுக்கு மட்டும் தலையாட்டிட்டு வர தெரியுது. நான் சொல்றேன், இதை கொஞ்சம் கேளுங்களேன். நான் பைபிள்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க, அவன் சொல்ல சொல்ல நீங்க தலையாட்டுறீங்கள. அங்க ஒண்ணு பேச காணும். நான் உங்களுக்கு என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? சயின்ஸ் புக்ல இருந்தா சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வேத வசனத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பூச்சி, புழு, குரங்கு அது இதுன்னு சொன்னா பரவாயில்ல, உட்கார்ந்து சகிச்சு கேட்டுக்கிறது, அதை நம்பிக்கிறது வேற. நாம எல்லாம் என்ன, நாமும் ஒரு மிருகம் தானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வேற சொல்லிக்கிறது வேற. ஆனா நான் கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் நீங்கள். அவர் தேவன் என்று சொன்னால் நீங்கள் குட்டி தேவன் சொன்னா ஏன் கோபம் வருது? நான் சொல்லுகிறேன், மனம் திறந்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாய் குட்டியை போடுகிறது இல்லையா? எல்லாம் அதன்படி பிறக்கிறது. மாடு மாட்டுக்குட்டியை போடுது, ஆடு ஆட்டுக்குட்டியை போடுது. நான் சொல்லுகிறேன், தேவன் தேவர்களாய் குட்டி போட்டிருக்கிறாரு.
அவரை போலவே உண்டாக்கி இருக்கிறார். இத புரிஞ்சு நல்ல நிமிர்ந்து பாருங்க. ஒரு மாதிரி இருக்குது பிரதர். இங்க குனிஞ்சு சோர்ந்து போய் வந்தவங்களால நிமித்துறதுக்கு தான் இங்க சபை வச்சிருக்கிறோம். நீங்க குனிஞ்சு வர நாங்க அப்படியே தடவி கொடுத்து குனிஞ்சே அனுப்பிச்சிடல. நாங்க குனிஞ்ச முதுக நிமித்தி, குனிஞ்ச தலையை கீழே பாக்குற தலையை மேல நிமித்தி பார்க்க வைக்கும்படியாக தான் இங்க சபை நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நான் யார், நீங்கள் யார்? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் நான். உங்களை கண்ணாடியில சந்தோஷத்தோட பாருங்க. மனுஷன் சொல்ற கதையை வச்சு பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிற இந்த சத்தியத்தை வைத்து பாருங்கள். அவர்கள் உங்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தரே சொல்லி இருக்கிறாரு. அவரே சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஏன் உங்களை புழு பூச்சி நான் ஒண்ணும் இல்ல அடியே நெம்மாத்திரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஹலோ, ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒரு கழுதை, இயேசுவுக்காக ஒரு கழுதை. இயேசுவுக்காக மனுஷனார மாதிரி ஒரு நோக்கம் இல்ல. மனுஷனை தவிர கழுதையாகிறதுக்கு ரெடி, குதிரையாகிறதுக்கு ரெடி, ஆடாகிறதுக்கு ரெடி, மாடாகிறதுக்கு ரெடி, என்ன வேணா ஆகிறதுக்கு ரெடி கிறிஸ்தவர்கள். ஆனா தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷனாக, குட்டி தேவனாக இந்த பூமியிலே தலை நிமிர்ந்து வாழதான் ரெடி இல்ல. நான் சொல்லுகிறேன், இந்த வர்ற வாரங்களை இதுக்கு ரெடி பண்றோம். இருக்கீங்களா? எல்லாம் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கீங்க. இப்போ இயேசுவே சொல்றாரு, உங்களை தேவர்கள் சொல்லியிருக்காரு. வேத வசனம் தவறாததா இருக்க. எல்லாம் சொல்லுங்க, வேத வசனம் தவறாததா இருக்க. ஸ்கிரிப்சர் cannot be broken. அவர் சொல்லிட்டாருங்க, இனிமே யாரும் போட்டு உடைக்க முடியாது. அது எதுன்னு கதை சொல்ல முடியாது. அது அப்படி இல்லை, இது இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அப்படிதான் அது தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அந்த இடத்துல தான் சொல்லி இருக்குது, வேத வசனம் தவறாததா இருக்க. வேற எங்கேயும் சொல்லு, இங்கதான் சொல்லி இருக்கு, தேவ வசனம் தவறாததா இருக்கிற. நான் சொல்றேன், தவறாத வேத வசனம், மாறாத வேத வசனம், the infallible, inerrant, inspired word of God says that you are gods made in the image and likeness of God. பிழையற்ற தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அருளப்பட்ட இந்த தேவ வசனம், தவறாத தேவ வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட தேவர்கள். இருக்கீங்களா? போச்சு நீங்க மெட்ராஸ், அவ்வளவுதான். வெளியே போய் என்ன சொல்லுவீங்களோ. சரி, 6ஆம் வசனம், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். என்ன சொல்றாரு? நான் இவ்வளவு உயர்ந்த ஒரு எண்ணத்தை உங்களை பற்றி வைத்திருக்கிறேன். உங்களை ஒரு சின்ன குட்டி கடவுள் மாதிரி பாக்குறேன் உங்களை. ஆனா நீங்க சாதாரண மனுஷனை போல இந்த உலக பிரபுக்கள் மாதிரி, உலகத்தில் இருக்கிற அந்த ஆட்கள் மாதிரி வாழ்ந்துட்டு, ஒரு மாம்ச பிண்டம் மாதிரி வாழ்ந்துட்டு, ஏதோ ஒரு உயர்ந்த ரகம் மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு போறீங்களா அப்படிங்கிறாரு. நான் உங்களை குறித்து தேவர்கள் என்று சொல்லி இருந்தேனே அப்படிங்கிறாரு. இருக்கீங்களா? திருப்போம். நிறைய பேருக்கு ஷாக்கா இருக்குது. கிறிஸ்தவங்க பாருங்க என்ன நிலையில இருக்காங்க. சிலருக்கு நீ ஒண்ணும் இல்ல, நீ தூசி, நீ புழு, நீ குப்பைன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ரொம்ப அருமையான பிரசங்கம் இன்னைக்கு இல்ல. இது சொல்ல கஷ்டமா இருக்கு. என்ன அவர் அப்படி பிரசங்கம் பண்ணாரு இன்னைக்கு? கேட்டியாத நீ? நல்லா கேளுங்க. சங்கீதம் 8ஆம் அதிகாரம், சங்கீதம் 8 வந்துகிட்டே இருக்கீங்களா? என்னுடைய எல்லாம் சொல்லுங்க, நாம் யார்? அதுக்கு பதில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க யார், நாம் யார் என்பதற்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். இது லேசா தான் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு அடுத்த வாரம் வந்து பாருங்க. சங்கீதம் 8 முதலாம் வசனம், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அது கர்த்தருடைய அதிசயமான படைப்பு. அவருடைய செய்கைகள் எல்லாத்தையும் பார்த்து சங்கீதக்காரன் ஆச்சரியப்படுறான். ஆச்சரியப்பட்டு எழுதுகிறான் சங்கீதத்தை. சொல்லுகிறான், பையனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர்.
இது நல்லா நிறைய பேருக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆனா உண்மையாவே இதன் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோமான்னு தெரியல. அவன் ஒரு பெரிய டிஸ்கவரி, இங்க அவன் பெரிய கண்டுபிடிப்பு ஒன்று அவனுக்கு கிடைக்குது. அவன் அப்படியே கொஞ்சம் அலசி பார்க்கறான் சிருஷ்டிப்பெல்லாம். அடுத்த வசனத்துல சொல்றான் பாருங்க, உமது விரல்களின் கிரியைகளாகிய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அப்படின்னா எல்லாத்தையும் அலசி பார்க்கறான். எதை? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், சமுத்திரம், கடல், காடு எல்லாத்தையும் அலசி பார்த்துட்டு, என்ன இவ்வளவு அற்புதமா கடவுள் எல்லாம் உண்டு பண்ணிருக்காரு, இப்படிப்பட்ட ஒரு கடவுள் பெரிய ஞானியா இருப்பார் போல இருக்க, இவ்வளவு பெரிய கடவுளா இருக்காருன்னு சொல்லி கடவுளுடைய அதிசயமான செயல்களை, அவருடைய விரல்களின் கிரியைகளை அவன் எண்ணி பார்க்கிறான். எண்ணி பார்த்துட்டு மனுஷனை பற்றி ஒரு பெரிய டிஸ்கவரி அவன் சொல்றான். பழைஞனையும், 2ஆம் வசனம், பழைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இதன் அர்த்தத்தை நான் உண்மையாவே பல வருஷங்களா புரிந்து கொள்ளல. பாருங்க என்ன வேலை இருந்துச்சு. நான் நினைச்சிட்டு ஏதோ சின்ன பிள்ளைங்களாம் பாட்டு பாடுவாங்க போல இருக்கு, அப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இது ஒண்ணு இல்ல, சின்ன பசங்க அழகா பாடுறாங்க பத்தியா, குழந்தைகள் பாலகர் வாயினால் கர்த்தர் பலன் உண்டு பண்ணார். அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். இதை வெறும் அதோட விட்டுட்டோம். 2 பாட்டு பாட வச்சுட்டு குழந்தைகள் பாலகர் வாயினால், மற்ற வாயெல்லாம் திறக்க மாட்டேங்குது, ஆனா அது பாரு என்ன அழகா பாடுது, அப்படிதான் சொல்லுவாங்க அந்த காலத்துல. பாருங்க, அவ்வளவுதான் தெரிஞ்சது எனக்கு அந்த வசனத்தை பற்றி. ஆனால் பிறகுதான் எனக்கு புரிஞ்சது, இவன் கண்டுபிடிக்கிறான் மனுஷன்னா என்னன்னு. பெரிய விரோதி, அக்கிரமக்காரன், பையன், பழிகாரன், சத்துரு, அவனை அடக்கிறதுக்கு பெரிய ஆள் ஒண்ணும் தேவையில்லை. ஒரு குழந்தை பாலகனே போதும், வாய் கரெக்டா இருந்தா. ஹலோ, குழந்தைகள் பாலகன் வாயில் பலனை உண்டு பண்ண. என்ன கண்டுபிடிக்கிறான்? கர்த்தாவே எல்லாத்தையும் பார்த்துட்டேன், வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரம், நீ படைச்சது எல்லாம் பார்த்துட்டேன். என்ன ஒரு அதிசயமா இருக்குது. மனுஷனை பார்த்தா என்னன்னா, அவனுக்கு ஹைட்ல இல்ல பவர், வெயிட்லயும் இல்ல பவர், அவனுக்கு கலர்லயும் இல்ல பவர், அவனுக்கு படிப்புல இல்ல பவர். அவனுக்கு பவர் எங்க கொடுத்துட்டீர்? வாயில கொடுத்துட்டீர். வாய் மட்டும் சரியா இருந்தா எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பையன், எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, இவன் ஒருவேளை அந்த அக்கிரமக்காரனுக்கு எதிராக ஒரு பாலகனை போல, குழந்தையை போல இருந்தாலும் அந்த பாலகன் குழந்தையின் வாயிலே பலன் உண்டு பண்ணுகிறவர் நீ. நீங்க ஒருவேளை உங்க பிரச்சனைக்கு முன்னால சின்னவங்க போல தெரியலாம், ஆனா வாய் பவர்ஃபுல்லா இருக்கட்டும். எல்லா பையனையும் அக்கிரமக்காரனையும் அடக்கி போடுவதற்குரிய சக்தி எங்க இருக்குது? மனுஷனுக்கு வாயில இருக்கிறது என்பதை அவன் கண்டுபிடித்து சொல்றான். பாருங்க, வாயில இருக்குன்னு. அடுத்தது பாருங்க, உமது விரலின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். எல்லாத்தையும் பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் ஆஹா ஓஹோன்னு ஆணு வாய்ப்பளந்து பார்த்துட்டு இருக்கோம். மனுஷனை பார்த்தா ஒரு சாதாரண 5 அடி 7 அங்குலம் ஃப்ரேமா இருக்கிறான், இவ்வளவுதான் இருக்கிறான். இவன் எம்மாத்திரம், இவனை போய் நீர் வந்து விசாரிக்கிறீரா? இவனை விசாரிக்கிறீரா? இவனை பற்றி நினைக்கிறீரா? நீர் மனுஷனை இவ்வளவு நினைச்சு பார்க்கிறீரா? இவ்வளவு நினைச்சு பார்த்து இந்த எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலாக அவனை உண்டு பண்ணி இருக்கிறீர். எல்லா சிருஷ்டிப்பையும் அவனுக்காக உண்டு பண்ணி இருக்கிறீர். அவனுக்கு எல்லாம் சேவை செய்யறதுக்கு, அவனுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு, இரவுல வெளிச்சம் கொடுக்கறதுக்கு, பகல்ல இதுக்குதான் சூரியன், சந்திரன், நட்சத்திரம்லாம். ஏன்னா மனுஷனை நீர் நினைத்து பார்க்கிறீர். இந்த திருண்டு மனுஷனை இந்த 5 அடி 7 அங்குலம் தான் இருக்கிறான், சிலர் அவ்வளவு கூட இல்ல. அவனை நீர் நினைத்து பார்க்கிறீர். ரொம்ப சாதாரணமா தெரியறான். இவன் ஒண்ணும் அப்படியே பிரகாசமா இல்ல, இவன் ஒண்ணும் அப்படியே கிளிட்டரிங்கா இல்ல, சாதாரணமா இருக்கிறான். ஆனா அவனை நினைச்சு பார்க்கிறீர். அவனுக்காக காடுகள், மேடுகள், கடல்கள், மீன்கள், சமுத்திரங்கள், பறவைகள், மிருகங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்தையும் அவனுக்காக நீர் உண்டு பண்ணி அவனுக்கு எல்லாம் பவரும் எல்லாத்தையும் ஆண்டு கொள்றதுக்கு வாயில வல்லமைய அவனுக்கு வைத்து விட்டீர். அவனுக்கு பெரிய ஆச்சரியம். நீர் அவனை, அடுத்த வசனம், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இங்கதான் பிரச்சனை. தேவதூதர், இது முன்ன பிரசங்கம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நல்லா விளக்கி சொல்லியிருக்கேன், லேசா சொல்றேன், வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் சொல்லுவோம். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்னு ரொம்ப மிஸ்லீடிங்கா இருக்குது. ஏன்னா அது எப்படி உண்மையா இருக்க முடியும்? தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினாரா?
மனுஷனை. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவதூதர்கள் யார்? அவர்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகள். 7 ஸ்பிரிட்ஸ், பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகள். நான் கேட்கிறேன், பணிவிடை செய்கிற ஆவிகள் பெருசா இல்ல யாருக்கு அது பணிவிடை செய்கிறதோ அந்த ஆள் பெருசா? ஆள் தான் பெருசு இல்லையா? இது வேத வசனம் முழுக்க பார்க்கலாம் நீங்க. அதனால்தான் தேவ தூதர் மனுஷரை காட்டிலும் பெரியவர்னு சொல்றது என்ன நம்ப முடியல. தேவதூதர் மனுஷரை காட்டிலும் பெரியவர்கள கடவுள் உண்டாக்கவே இல்லை. அப்படி இங்க சொல்லி இருக்கிறது மோஸ்ட் அன்பார்ச்சுனேட். அது அப்படி வந்திருக்குது, அங்க அப்படி மொழிபெயர்ப்பினால் அப்படி வந்திருக்குது. ஆனால் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரிக்க போறவர்கள் பணிவிடை செய்யறவர்கள். பழைய ஏற்பாடு காலத்தில் வாஸ்து பாத்தீங்கன்னா சில நேரத்தில் சில மனுஷரிடத்துல தேவதூதர்கள் தோன்றுகிறார்கள். தோன்றும் போது அந்த மனுஷர் என்ன பண்றாங்க, அப்படியே பாத்துல விழுந்துடுறான். ஏன்னா இவன் பாவம் ஒண்ணும் தெரியாதவன், இவனுக்கு தான் யாருன்னு இன்னும் வழங்கலையே. ஹலோ, இவன் தேவர்ன்றது வழங்கல. ஆபிரகாம் என்ன சொல்றான், அடியேன்னு ஒரு தூசி, அதுதான் வழங்கியிருக்கு அவனுக்கு. கரெக்டா? அவன் போற கோயில்ல அவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாங்க போல இருக்குது, தூசின்னு. அவன் ஜெபம் பண்ணும்போது அதான் சொல்றான், தூசி அப்படின்றான். அவனுக்கு தான் ஏதோ பெரிய ஆள் வழங்கல. அதனால தேவதூதன் மலார்னு காலில் விழுந்துட வேண்டியது. அப்பெல்லாம் தேவதூதர் என்ன சொல்றாங்க, எந்திரி எந்திரி, ஏன் காலில் ஏன் விழுற, என்ன ஏன் வணங்குற, நான் அவருக்கு சேவை செய்கிற பணிவிட ஆவி. அப்புறம் அடுத்தது உனக்கு சேவை, ஏன்னா அவரை போல நீ இருக்கிற. அவர் ஒரு நியூஸ கொடுத்து அனுப்புறாரு. யாருக்கு கொடுத்து அனுப்புறாரு? அவருக்கு செகண்ட் இன் கமாண்டா இருக்கிற உன்னிடத்துல கொடுத்து அனுப்புறாரு. அதை கொண்டு வரதுக்கு நான் அட்டெண்டர் மாதிரி அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறேன். அங்க இருந்து இங்க வர வேண்டியது, இங்க இருந்து அங்க போடிதான் என் வேலை. என் காலில் ஏன் விழுகிறேன்றான். ஆனா இவருக்கு மனுஷனுக்கு தேவதூதரை பார்த்தா, ஆஹா தேவதூதரா, எதுக்கும் கும்பிட்டுக்குவோம் ஒரு கும்பிடு, என்னமோ ஏதோ விளங்காதனால. அப்ப எப்படி தேவதூதன் மொழிபெயர்த்திருக்கிறாங்க? அந்த இடத்துல ஏலோஹிம் என்கிற எபிரேய வார்த்தை வருகிறது. இந்த ஏலோஹிம் என்கிற எபிரேய வார்த்தை சில இடங்களில் தேவதூதர்கள் என்றும் சில இடங்களில் தேவர்கள் என்றும் தேவன் என்றும் மொழிபெயர். தேவன் வருகிற வார்த்தை ஆதியாமத்தில் தேவன் வரும்போதே ஏலோஹிம் என்கிற வார்த்தையில தான் வருது. எபிரேய மொழியில ஏலோஹிம் என்றதான் தேவன் மொழிபெயர்க்கிறாங்க. சில இடங்களில் தேவதூதர்னு மொழிபெயர்க்கிறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க இவங்க மொழிபெயர்க்கிற ஆளுங்க, நமக்கு என்னத்துக்கு வம்புது, நீ இவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்குறேன்னு மொழிபெயர்த்துட்டா அப்புறம் எல்லாம் தூசி புழு குப்பைன்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் அந்த மாதிரிலாம் மொழிபெயர்த்தா பிரச்சனை வரும். அதனால பேசாம தேவதூதர்னு போட்டாங்க. நான் சொல்லுகிறேன், தேவதூதர் இல்ல, சரியான மொழிபெயர்ப்பு என்ன, நீர் அவனை தேவனிலும் சற்று. நான் சொல்லுகிறேன், மனுஷன் வேற யாரும் இல்ல, தேவனை விட கொஞ்சம் சிறியவன் ஒழிய மற்றபடி அவனை விட பெரியவன் தேவனை தவிர வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. இருக்கீங்களா? அப்படிதான் கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். மனுஷனுக்கு மேல தேவனை தவிர வேற ஒருவரும் கிடையாது. மனுஷனை எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் உயர்ந்தவனாக உண்டாக்கி. இந்த வெளிப்பாடு வந்தால்தான் பாருங்க நாம் உயர முடியும். வாழ்க்கையில உயரணும்னு எல்லாருக்கும் ஆசையா இருக்குது, வெற்றி பெறணும்னு ஆசையா இருக்குது, மேல வரணும்னு ஆசையா இருக்குது, ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட வெளிப்பாடு இல்லாமல் வெற்றி பெற முடியாது. பாருங்க, போன வாரம் இன்னொரு இடத்துல இருந்தேன் பாருங்க, ஒரு சகோதரிட்ட பேசிட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க பேசுனீங்க கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையில இருக்குது, நீங்க பேசுனீங்கன்னா கொஞ்சம் கேப்பா என் மக, நீங்க பேசுங்க. சரி போன் பண்ணி ரொம்ப தூரத்துல இருக்காங்க, அவங்க 2000 மைல் தூரத்துல இருக்காங்க. நான் போன் பண்ணி சும்மா பேசினேன். ரொம்ப சோர்ந்து போய், ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போய், வாழ்க்கையை வானான்ற நிலைக்கு வந்துட்டு இருக்கு. நான் பேசினேன். அந்த பொண்ணு கேக்குது, என் பிரச்சனை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க, என் பிரச்சனை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு தன்னை புரிஞ்சுக்க பாக்குது பாருங்க, ஒரே மேகம் மந்தாரம் ஆயிடுச்சு. என் பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னேன், உன் பிரச்சனை என்னன்னா உன்னை யாருன்னு நீ புரிஞ்சுக்கல, உன் பிரச்சனையை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற. டெய்லி டிவி பாக்குற, டெய்லி பேப்பரை படிக்கிற, நல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணி பெரிய வியாபாரம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் இப்போ 70% பிசினஸ் போயிடுச்சு. நாட்டில் கஷ்டம், எக்கானமி எல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. வீடை விற்கணும், சின்ன வீட்டுக்கு போகணும், இருக்கிற சில சொத்துக்கள்லாம் விற்கணும், கடன்லாம் சரி கட்டணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், கீழே இறங்கி வரணும்ன்ற இது வந்துருச்சு. அது அந்த பொண்ணுக்கு அப்படியே ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆள், ரொம்ப வெற்றிகரமாக எல்லாம் செய்துட்டு இருந்த ஆள். ஏற்றுக்கொள்ள முடியல, அதை ஜீரணிக்கவே முடியல. இப்போ நான் சொன்னேன், உன் பிரச்சனை என்னன்னா நீ எல்லாம் இந்த
ஸ்டாக் மார்க்கெட்டு யாரோ கீழே காமிக்குதா மேல காமிக்குதா, இதே தான் வேலை உனக்கு. இது இப்படிதான் பார்த்துட்டு இருக்க வேண்டியது. கீழையா மேலையா, டெய்லி எந்திரிச்சோன்னா இதான் பார்க்க வேண்டியது. பேப்பர் என்ன சொல்றான், டிவியில என்ன சொல்றான், நாம படுத்துட்டோம் எந்திரிப்போமா மாட்டோமா, இதை பற்றி பெரிய டிஸ்கஷன் நடந்துட்டு இதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் உனக்கு என்ன பிரச்சனைனா, நீ யார் என்பதை நீ அறியாமல் இருந்திருக்கிற. நான் சொல்லுகிறேன் நீ யாருன்னு சொல்லி. நீ தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷி. நீ ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் இருந்த உலகத்துல ஒழுங்காக்கி இருளை போக்கி வெளிச்சத்தை கொண்டு வந்து வெறுமையாயிருந்த உலகத்தை சகல நன்மையினாலும் நிரப்பின தேவன், அவரை போலவே உன்னுடைய வாழ்க்கையின் இருளை நீக்கி ஒழுங்கின்மையெல்லாம் நீ போக்கி நீ வெறுமையை நன்மையினால் நிரப்பத்தக்க ஒரு பெண்ணாக கடவுள் உண்டாக்கி இருக்கிறாரு. அதற்குரிய வல்லமை சக்தி உனக்கு இருக்குது. நீ அப்படிப்பட்ட ஒரு குட்டி தேவர். நீ இதை நீ எண்ணி பார்க்காம எதை எண்ணி பார்த்துட்டு இருக்கிற? இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது. நான் திருப்பி எந்திரிப்பேனா, எனக்கு திருப்பி மேல வர முடியுமா, என்ன உன்னை பற்றி உனக்கு கான்பிடன்ஸ் இல்லை. ஏன்னா போற சபையிலையும் யாரும் சொல்லல, அதுவும் சொல்லுது. நான் போற இடத்துலயும் எனக்கு, நீங்க இந்தியாவில இருந்து நல்ல காலம் வந்தீங்க, எனக்காகவே வந்தீங்க. ஒரு தடவை இந்தியாவில இருந்து வந்துட்டு இருக்க முடியுமா நான் உனக்காக? அதான் சொன்ன, முதல்ல இப்படி சொல்ற சபைக்கா போ, இப்படி சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போ. நீ நான் சொல்லுகிறேன், உன்னை தரமட்டமாக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்திலேயே கிடையாது. உலகத்தில் இந்த பொருளாதார நெருக்கடிகள் அது இது வரலாம் போலாம், கம்பெனிகள் இருக்கலாம் இல்லாம போகலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், நீ நிலைத்து நிற்பாய். ஏனென்று சொன்னா உன்னால முடியும். ஏன்னா நீ இந்த சிஸ்டமுக்கு சொந்தக்காரி இல்ல. இந்த சிஸ்டம் வச்சு மேல வரல. நீ கர்த்தரை விசுவாசிச்சு, கர்த்தரை நம்பி, கர்த்தர் மேல உன் நம்பிக்கையை வைத்து, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை பேசி மேல வந்த ஆளு. இந்த சிஸ்டம் எப்படி ஆனாலும் நீ மேல வர முடியும். இன்னைக்கு உனக்கு ஒண்ணு இல்லைனாலும் திரும்ப உன்னுடைய வாழ்க்கையை நீ கட்ட முடியும். இருள் ஒழுங்கின்மை வெறுமையிலிருந்து அருமையான ஒரு வாழ்க்கையை நீ உருவாக்க முடியும். ஏனென்று சொன்னால் அவரை போல நீ உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். நீ ஒரு குட்டி தேவர். ஹலோ, எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு. எல்லா குட்டி தேவர்களும் எழுந்து நில்லுங்கள். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அடுத்த வாரம் தொடருவோம். இத முக்கியமான சத்தியம் நாம் எல்லாம் கேட்க வேண்டியது. நாம் யார், நாம் யார்ன்றது யோசிச்சுட்டு போங்க. நீ வேற யாரும் இல்லை. நீங்க அந்த தேவனுடைய சாயல் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட அவர் குட்டி போட்ட பிள்ளை. நீங்க குட்டி தேவர்கள். நீங்க இல்லையா? அது அப்படிதான். அது அவர் எப்படி இருக்கிறார்? எல்லாத்துக்கும் மேல இருக்கிறார். எல்லாத்தையும் போட்டு மிதிப்படல. அவர் எல்லாத்துக்கும் மேல ஆண்டு கொள்றார். நீங்க எப்படி இருப்பீங்க? எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடிய மைண்ட் அதுக்கு செட் பண்ணுங்க. அப்பதான் வாழ்க்கை அதுல செட் ஆகும். முதல்ல அப்படி திங்க் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் வாழ்க்கை அப்படி உண்டாகும். எல்லாரும் கரங்களை ஊத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே எங்களை குறித்த ஒரு உன்னதமான ஒரு எண்ணத்தை நீர் வைத்திருக்கிறீர். உம்மை போல உம்முடைய சாயல் ரூபத்தின்படி எங்களை உண்டாக்கி எங்களை குறித்த உன்னதமான நோக்கங்களை நீர் வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய எண்ணங்கள் உம்முடைய எண்ணங்களுக்கு ஈடாக உயரட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். வார்த்தை எங்களுடைய எண்ணங்களை உயர்த்தட்டும். கீழான எண்ணங்கள், கீழ்த்தரமான எண்ணங்கள், தோல்வியின் எண்ணங்கள், பலவீன எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். வேலனும் ஜீவனும் உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும், தெம்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உள்ளங்களிலே ஒரு எழுச்சி உண்டாகட்டும். வெற்றியும் ஜெயமும் சுகமும் சமாதானமும் இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.